இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை என்பது இப்பொழுது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது தெரியாத அளவுக்கு போர் வீரியமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் இடையிடையே இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடத்துவதும் அதனிடத்தில் தரைவழி தாக்குதலை தொடங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. தரைவழி தாக்குதல் தொடங்கப் போவதாக அறிவித்து ஒரு வாரம் ஆகியிருந்த போதிலும் இஸ்ரேல் ஏன் இதனை செய்யவில்லை என்ற கேள்விகளும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதனிடத்தில் ஹமாஸினை முற்றுமுழுதாக அழிக்க வேண்டும், அதனிடத்தில் காசா பகுதியை மீட்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது. இவர்களை அழிப்பதற்கு முதலாவதாக வான்வெளி தாக்குதலை நடத்துவது, அடுத்ததாக தரைவழி தாக்குதலை நடத்துவது, அடுத்ததாக காசாவுக்கென ஒரு பாதுகாப்பு திட்டம் ஒன்றை முன்வைப்பது, இதுதான் இஸ்ரேலுடைய முக்கிய நோக்கமாக இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவ தரப்பு கூறியிருக்கிறது. இவ்வாறான நிலையில் காசா பகுதியில் இருக்கிற மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இது ஒருபுறம் இருக்க, காசா பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுகின்ற பொழுது சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஃபா வழியாக எகிப்துக்கு செல்ல முற்பட்டால் அங்கும் பல்வேறு பிரச்சனைகள். எகிப்து இன்னும் பூரணமாக இதற்கு அனுமதி வழங்காத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலும் யுத்தம் புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது. அதே நேரத்தில் ஹமாஸும் நாங்கள் யுத்தத்துக்கு தயார் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பினரும் நாங்கள் போருக்கு தயாராகவே இருக்கிறோம் என்ற கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். உலக நாடுகளுடைய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற நாடுகள் பாலஸ்தீன மக்கள் சார்பில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா, இஸ்ரேல், பிரான்ஸ் போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது. பாலஸ்தீனத்தில் இருப்பது, காசா பகுதியில் இருப்பது ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான். அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரே நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார். எனவே நாஜிக்களைப் போலவே அவர்கள் எங்களுக்கு தெரிகிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக அமைகிறது. இதனிடத்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இஸ்ரேலுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதன் பொழுது இஸ்ரேல் எடுக்கிற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தன்னுடைய ஒத்துழைப்பு என்று கூறிய மறுகணமே பிரித்தானிய பிரதமரும் அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்தார் என்பது முக்கியமானது. எனவே தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கும் உறுதியளித்திருக்கிறார். ஒரு பக்கம் ஆயுத உதவி, பண உதவி எது வேண்டுமானாலும் செய்வதற்கு தயார் என்று அமெரிக்கா கூறியிருக்கிற நிலையில் காசா மக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதே மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதாபிமான உதவிகள் வருவதிலும் சிக்கல், வந்த உதவிகளை கொண்டு சேர்ப்பதிலும் சிக்கல் என்கிற ஒரு நிலை. அதனிடத்தில் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர முடியாது. நகர்வதாக இருந்தால் 20, 30, 40 கிலோமீட்டர் தூரம் வரை அவர்கள் நடக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், அதனிடத்தில் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு தூரம் தான் நடப்பது? அவ்வாறு நடந்தாலும் எடுக்கிற தாகத்துக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடையாது. அதனிடத்தில் குளிக்காமல் பல வாரங்களாக இந்த மக்கள் இருந்து வருகிறார்கள். அதிலும் இந்த யுத்தத்தின் காரணமாக அல்லது இஸ்ரேலின் தாக்குதலின் காரணமாக கால்வாசிக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருப்பதாக ஐநாவினுடைய தகவல்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பெண்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு, ஆண்களும் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டு, குழந்தைகளும் பாதிக்கப்பட்டு, இவர்கள் அடுத்த கணம் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக மேலும் சில தன்னார்வல உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே காசா பகுதி முழுவதுமே ஒரு நரகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் அவர்கள் முன்வைக்கிற தகவல். சரி, ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு வைத்தியசாலையின் பக்கம் ஒதுங்குவதாக இருந்தால் அந்த பகுதியிலும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அவ்வாறான ஒரு குண்டுவீச்சு தாக்குதலில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததாக அண்மையில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இந்த தாக்குதலை நாங்கள் நடத்தினோமா அல்லது ஹமாஸ் பயங்கரவாதிகள் நடத்தினார்களா என்ற பல கேள்விகளை எழுப்புகிற வகையில் இதனை மேற்கத்திய ஊடகங்களும் இந்த தாக்குதல் தொடர்பில் ஒரு பக்கம் ஆராய்ந்து வருகிறது. எது எப்படி இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீன மக்கள் இந்த யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் 7ஆம் திகதி ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் 1400 இஸ்ரேலர்கள் கொல்லப்பட்டிருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. சிலர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் 2 பெண்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கையையும் ஹமாஸ் அமைப்பினர் சில தினங்களுக்கு முன்பு எடுத்திருந்தார்கள். இதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரஷ்யா கொண்டு வந்த ஒரு தீர்மானம், முக்கியமான தீர்மானம், போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு தீர்மானம். ஆனாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் தடை விதித்து அதற்கு எதிராக வாக்களித்திருந்தன. 15 உறுப்பு நாடுகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்பில் இருக்கிற நாடுகளில் 9 நாடுகள் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் போர் ஒரு வாரம் முடிவுக்கு வந்திருக்கும். அதுவும் கடைசியில் நடக்கவில்லை என்கிற ஒரு நிலையில் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீண்டு கொண்டே செல்கிறது. எப்படி இருப்பினும் இந்த போர்க்களமும் இந்த அவலமும் மேற்கத்திய நாடுகளின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு களமாக மாறியிருப்பதுதான் துர்ப்பாக்கியமான நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இதனிடத்தில் அரபு நாடுகள் சில மௌனித்திருக்கின்றன. சில நாடுகள் மனிதாபிமான உதவிகளை செய்வதாக கூறுகின்றன. அதனிடத்தில் போர் தொடுக்கலாம், ஆனாலும் எப்படி போர் தொடுப்பது என்கிற ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மக்கள் இப்பொழுது வீதிக்கு வந்து கொந்தளிக்க துவங்கி இருக்கிறார்கள். பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக யூதர்களும்
ஆர்ப்பாட்டம் நடத்த துவங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் யூதர்களுக்கு ஆதரவாகவும் சில போராட்டங்கள் நடைபெற்றிருந்தன. ஒரு வகையில் பார்த்தால் இது சியோனிஸ்டுகள் யூதர்கள் என்று பிரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் கூட இப்பொழுது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். எனவே மக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பு வந்திருக்கிறது. உலக நாடுகளுடைய தலைவர்களும் வெவ்வேறாக பிரிந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை. இதே நேரத்தில் போராட்ட களமும் ஒரு மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இடையிடையே ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸும் லெபனானும் தாக்க, அதனத்தில் இஸ்ரேலும் இடையிடையே தாக்குதல்களை நடத்தி கொண்டே செல்கிறது. அடுத்த நாட்களில் என்ன நடக்கும் என்பது தெரியாத ஒரு சூழ்நிலையில் மிக தீவிரமான ஒரு போராக இது உருவெடுத்து விடுமோ? அதனத்தில் ஈரான் இங்கே குறிவைக்கப்படுகிறது. ஏற்கனவே ஈரானினுடைய எதிரியாக இஸ்ரேல் பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுடைய எதிரியாக ஈரான் பார்க்கப்படுகிறது. எனவே இஸ்ரேலை கவனித்துக் கொள்வதற்காக லெபனான் அமைப்பை ஈரான் தயார் செய்து வைத்திருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் தெற்கு லெபனான் எல்லையிலிருந்து அந்த அமைப்பினரும் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். அவர்களும் இடையிடையே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் எந்த நேரத்திலும் இஸ்ரேல் படைகள் களத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தலாம் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் கூட அவர்கள் கெரில்லா படை தாக்குதல் அல்லது ஹமாஸினுடைய பூமியாக இருக்கிற காசா பகுதிக்குள் நுழைந்து எவ்வாறு தாக்குதல்கள் நடத்துவார்கள் என்றொரு கேள்வியும் எழுகிறது. எனவே இதில் பாதிக்கப்படக்கூடும் என்றும் சில போர் வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார். நீங்கள் நினைப்பதை போன்று ஹமாஸை அழித்துவிட முடியாது என்ற கருத்துக்களையும் அமெரிக்காவினுடைய போர் வீரர்கள் கூறியிருக்கிற நிலையில் இஸ்ரேல் என்ன செய்ய போகிறது, எவ்வாறான ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களை அழிக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்பட்டு வருகிறது. எது எப்படி இருப்பினும் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த போர் எப்போது நிறுத்தப்படும், இந்த மக்களுக்கு எப்பொழுது சமாதானமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற கேள்விகள் எழுகின்றன. இது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போராக இருந்தாலும் ஒரு பக்கம் இது ஹமாஸ் ஆரம்பித்த போர் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. அதாவது இஸ்ரேல் என்ற நாடு அன்றைய தினத்தில் கடந்த 7ஆம் தேதி தான் தொடங்கியது என்றால் ஹமாஸ் அமைப்பினர் செய்தது தவறுதான். ஆனாலும் கூட சில மாதங்களாகவே நூற்றுக்கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு வந்தார்கள். வீதிகளில் தெருக்களில் சிறுவர்கள் என்று கொலை செய்யப்பட்டு வந்ததன் ஆத்திரத்தின் விளைவாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பும் கூறியிருக்கிறது. எனவே இஸ்ரேலை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆத்திரத்தோடு தான் அவர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள். இப்படியான நிலையில் ஹமாஸோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக புட்டினும் கூறியிருப்பது முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. எது எப்படி இருப்பினும் மிகவும் ஒரு போர்க்களமாக அதனிடத்தில் கோர காட்சிகளை காண்கின்ற ஒரு அவல இடமாக காசா பகுதியும் அல்லது ஒட்டுமொத்த பாலஸ்தீனமும் மாறிக்கொண்டிருப்பது மிக முக்கியமான விடயம். மேற்கு கரையில் ஓரளவு போராட்டங்கள் இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பக்கத்தில் லெபனானில் இருந்து தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என்று இஸ்ரேலும் தங்களுடைய மக்கள்களை எல்லையில் இருக்கிற மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கையை துரிதப்படுத்தி வருகிறது. இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சனிக்கிழமை பதிவு செய்துகிறோம். இந்த ஒரு தினத்துக்குள் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அடுத்தடுத்த தினங்களில் என்னென்ன நடைபெறப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக விரிவாக அடுத்த வாரத்தில் நாங்கள் உங்களுக்கு வழங்குவது தயாராக இருக்கிறோம்.